இந்த ஸ்லிப் இல்லை கையில் மைதா அந்த ஸ்லிப் கிழிச்சு கொடுங்க. அண்ணா ஏனே ஊட ஊட போட்டு அண்ணா இங்கே இங்கே சார் கொஞ்சம் பின்னாடி கொடுத்தாங்க, கொஞ்சம் பின்னாடி கொடுத்தாங்க. அண்ணா கேமரா தெரியும். கொஞ்சம் கீழே இருக்கு. தலைவர் அப்படியே தலைவர் அப்படியே ஒன் செகண்ட் தலைவர் ஒன் செகண்ட் பரவாயில்ல. Get a bite walk out of this particular route because yes sir, so இந்த நாள் நல்ல நாள். இந்திய நாட்டிலேயும் தமிழ்நாட்டிலேயும் நாம் விரும்புகின்ற மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசுகள் அமைவதற்காக நான் வாக்களித்திருக்கிறேன். அதைப்போல தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுயமரியாதை, பகுத்தறிவு, ஜனநாயகம், சுதந்திரம், எம்மதமும் சம்மதம், ஜாதி மத வேறுபாடுகளுக்கு அப்பால் சட்டத்துக்கு முன்னால் எல்லாரும் சமம், தமிழ் இனத்தினுடைய மாண்பு, இவைகளை காப்பாற்றுவதற்காக, இவை வெல்லுவதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக மக்களை கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழக, காங்கிரஸ், ஏனைய தோழமை கட்சிகளுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எல்லா இடங்களிலேயும் கை சின்னத்தில் அல்லது உதயசூரியன் சின்னத்தில் அல்லது கூட்டணி கட்சிகளுடைய சின்னங்களிலே வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும். 1971, 1980, 1996, 1998, 2004, 2009
ஆகிய 6 முறை இந்த கூட்டணி அமைந்து நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த 7வது முறையும் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். The Tamil people want a change of government both at the center and following that in the state. That is why there's overwhelming support for the secular progressive front formed by the DMK, Congress and the allied parties. I have voted and I appeal to people to vote for the democratic secular front. We have to preserve our independence, sovereignty, democracy, self-respect. We have to fight against superstition. We have to fight against false beliefs. We believe that all religions are equal, and we believe that transcending caste and community, everyone is equal before the law. We have to uphold the pride of the Indian people as well as the pride of the nationalities that are in India, and in Tamil Nadu, the Tamil nationality. I appeal to everyone to vote for the Secular Progressive Front. This front was first formed in 1971, and since then, every time this front is formed, it has been victorious in a parliamentary election. 1971, 1980, 1996, 1998, 2004 and 2009. And I have no doubt that the 7th occasion when this front is formed, it will be victorious in Tamil Nadu.